துலாம் ராசிக்காரங்களுக்குமே சில ராசிக்காரங்களால வந்து ஒரு நல்லதுன்றது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஆனா பாருங்க, அது என்னென்ன ராசின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ராசிக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாவா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒய்ஃபா இருப்பாங்க, குழந்தைங்களா இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து இந்த ராசிக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. என்னங்க இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து ஏன்னா போன தடவை கேட்டிருந்தாங்க, என்னுடைய ஃபேமிலியில வந்து இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும், ஃபேமிலியை விட்டுட்டு ஓடியா போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க மனநிலை இருக்கு. ஆனா நம்ம வந்து ஏதாவது ஒரு ராசிக்காரங்களால பிரச்சனையை அனுபவிப்போம் அப்படின்னா அவங்க நம்ம கூட இருந்தா தானே அனுபவிக்க முடியும். அதனாலதாங்க. சோ இவங்க யார் யார்கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், யார் யார் கூட எல்லாம் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் வச்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மகர ராசிக்காரங்க, அடுத்தது வந்து மீன ராசிக்காரங்க, அடுத்தது கடக ராசிக்காரங்க. சோ இந்த 3 ராசிக்காரங்க இவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சண்டை வர்றது, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுறது, இப்படின்ற மாதிரியே தான் போகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க, இவங்க வந்து என் ஃபேமிலியில இருக்கிறாங்க, இப்ப எனக்கு வந்து அவங்களால பிரச்சனை வருமா, அவங்களுக்கு நான் வந்து எதுவுமே செய்யக்கூடாதா, அவங்களால எனக்கு நல்லதே நடக்காதா, இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஒரு பிரிக்க முடியாத பாண்டிங் அப்படின்றது இந்த 2 ராசிகள், அதாவது ஒரு மகரத்துக்கும் துலாமுக்கும் இருக்கும், இல்லைன்னா வந்து மீனத்துக்கும் துலாமுக்கும், இல்ல கடகத்துக்கும் துலாமுக்கும். சோ இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல தான் இருப்பாங்க. அப்பப்போ வந்து சண்டை போட்டுட்டு நான் இதை பண்ண மாட்டேன், உனக்காக நான் பண்ணணுமா அப்படின்வாங்க. அடுத்தானா பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஒரு மாதிரி வந்து ஒரு மனக்கசப்பு நமக்கு வந்து வர்ற மாதிரி தெரியும்ல, அது மட்டும் தான், மத்தபடி பிரச்சனைகள் இல்லை.